ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 55 பேருக்கு சிக்கன் சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் எல்டர் ஹோமில் தான் கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுத்துருக்குறாங்க, எதுக்காக கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துபாயில் இருந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. பெருமாள் நோவா என்ற ஒருத்தருங்களுடைய அவங்களோட பெரியவங்களுடைய இறந்த நினைவு நாளையொட்டி இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு உலைய வைக்கலாம். இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுப்போம். தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம் உள்ள கொதிக்கட்டுக்கு. இந்த அடுப்பில் பருப்பு வைப்போம். இங்கே பாருங்க, பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு வந்து தண்ணி சேர்ப்போம். இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்க்குறேன். இதை கலந்துட்டு மூடி விடுவோம். இதை கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். பருப்பு அவியட்டும். பருப்பு அவிஞ்சிட்டு தக்காளி பழம் சேர்க்குறேன். இதோட உள்ளி, மிளகு, சீரகத்தை அப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். ரெண்டாவது பருப்புக்கு வாயுகளுக்கு நல்ல, அதால் தான். இதோட தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் கொஞ்சம் சேர்க்குறேன். கடைசியாக தான் தாளித்து போடுவேன். இதோட 1ஆம் பால் கொஞ்சம், இதோட கட்டத்தூள் சேர்ப்போம். இதோட கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். பருப்பு வந்து அப்படியே கொதிச்சு வரட்டும். இங்கே உள்ள கொதிச்சுட்டு அரிசியை கழுவி எடுப்போம். பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். உள்ள கொதிச்சுட்டு ரம்பையில் போடுவோம். இதோட மஞ்சள் தூள் போடுவோம். அரிசியை போடுவோம்.
உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். அப்படியாட்டும். இப்போ இதில் லீட்ஸ் வறுக்க போகிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இதில் தாளிச்சிட்டு பருப்புக்கும் எடுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், வெங்காயம், இதோட கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது. இதில் வந்து பருப்புக்கு கொஞ்சம் மல்லி எடுப்போம். இப்போ லீட்ஸை சேர்ப்போம். அப்படி வதங்கினோன்னா லீட்ஸ் வந்து உள்ளுக்கு இறங்கிடும். இதோட வந்து தேங்காய்ப்பூ இந்த தேங்காய்ப்பூ சேர்ப்போம். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உப்பும் கொஞ்சம் சேர்ப்பேன். ஏற்கனவே கழுவும் போது நல்லா உப்பு போட்டு தான் கழுவினான். இதுக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கு. இப்போ கலந்து விடுவோம். இதே லீட்ஸ் வதங்கி வராது. சோறு அவிஞ்சிட்டு வடிப்போம். வந்து இறைச்சிக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். அரைச்செடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இதில் தேங்காய்ப்பூ, மிளகு, கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ரம்பையில் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். எல்லாம் எடுத்து இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுப்பேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வறுத்தாச்சு நல்லா. இதை அடுப்பை நிப்பாட்டிட்டு சூடாறினோடனே மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான். இங்கெல்லாம் பாருங்க தாளிச்சதை பருப்புக்கு போடுவோம். எண்ணெயை சேர்க்காம இந்த வயசானாக்கள்லானே கலந்துவோம். இந்த அடுப்பில் குழம்ப வைப்போம். இப்போ சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். இப்போ எண்ணெய் சூடாட்டும். சூடாயிட்டு வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம். இது கொஞ்சம் வதங்கி பச்சை வாசம் போகட்டும். தக்காளி பழம் சேர்க்குறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு சிக்கனை சேர்ப்போம். இதோட உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரட்டுக்கும்.
இப்போ பாருங்க சிக்கன் அவிஞ்சிட்டு தண்ணியை சேர்க்கையில் எப்படி தண்ணி விட்டு வருதுன்னு பார்த்தீங்களா. இதில் குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடுங்க மறக்காமல், சரியா? உங்களோட உழைப்புக்கு தேவையான அளவு போடுங்க, மறக்காமல் ஆர்டர் போடுங்க. இதில் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால். இனி இதோட 2ஆம் பால் 3ஆம். இதில் வாசத்துக்கு வறுத்தரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். தேங்காய் பூலாம் இனிதை கலந்து விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுக்கும் பாருங்க. குழம்பு தூள் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கலந்து விடுவோம். இந்த குழம்பு கொதிக்கட்டும். இங்கெல்லாம் லீட்ஸ் வைக்குவோம். இப்போ பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? எப்படி இருக்குங்க சிக்கன் குழம்பு? இல்லை வாசம் சும்மா கமன்னு இருக்குது. அடுப்பு நிப்பாட்டிட்டு தாக்குவோம். சரிங்களா? சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால சிக்கன் குழம்பு, பருப்பு பால் கறி, லீட்ஸ் வர, அன்னாசி பழம், முட்டை. இனி கடகடண்டு சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். சாப்பாட்டை கட்டுவோம். சோறு, அதுக்கு பிறகு பருப்பு பால் கறி. இது வந்து லீட்ஸ் வர. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு. அதுக்கு பிறகு முட்டை, இங்கே அன்னாசி பழம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடகடன்னு கட்டிடுறோம். இப்போ சாப்பாடு நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு வந்துட்டோம் கொடுக்குறதுக்கு. உள்ளுக்கு வீடியோ எடுக்க இயலாது, என்னென்னா அவன் பிள்ளைகள் வெளியூர்களில் இருக்கிறார்கள். அவையில் பார்த்தா பேருந்து ஏசி வேணுமா மீன் காட்டினண்டு, அதால் வந்து அவையில் காட்ட முடியாது. நான் சாப்பாடை கொடுத்துக்கு இந்த வாசலை மட்டும் காட்டுறேன். கொடுப்போம், சாப்பாடை கொடுத்துட்டு போவோம். இருக்கா என்ன முடிஞ்சா உண்டு அந்த பக்கத்தில் அதால் எடுக்கலாம். எல்லா சாப்பாடும் கொடுத்தாச்சு, கொண்டு போயினோம். இந்த சாப்பாட்டை கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.